Hello students. Next topic வந்து logarithmic differentiations. இப்போ இதில் வந்து போடுற சம்னா லாக் எடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எப்போ லாக் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சாதாரணமாக ஒய் வந்து எக்ஸ் பவர் 5 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல 5ங்கிறது ஒரு நம்பர். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இது பண்ண தெரியும் உங்களுக்கு. எக்ஸ் பவர் 5 பண்ணால் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 வரும். 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஆகும். ரைட்டா? இது ஒரு ஆர்டினரி டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். இதே வந்து ஒய் வந்து எக்ஸ் பவர் எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் வந்து எக்ஸ் பவர் 5ல் பவர் 5 வந்து நம்பராக இருந்தது. எக்ஸ் பவர் எக்ஸில் பவர் வந்து எக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து எக்ஸாக இருக்குது பாருங்கள். ரைட்டா? இதை வந்து எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இது எப்படி பண்ணக்கூடாதுன்னா dy by dx equal to எக்ஸ் பவர் எக்ஸ் சைடில் வரும் எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங். திஸ் இஸ் அ ராங் மெத்தட். ரைட்டா? அப்போ இது தப்பு. அப்போ இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா, இந்த மாதிரி பவரில் வந்து வேரியபிள் இருந்தாவே அதை வந்து நம்ம லாக் எடுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ எப்படி லாக் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இப்போ அந்த சம் எடுத்துங்க. ஒய் வந்து எக்ஸ் பவர் எக்ஸாக இருக்குது. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். டேக் லாக் ஆன் போத் சைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லாக் எடுத்துடுறேன். லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ். லாக் y ஈக்குவல் டு இந்த பவரில் எக்ஸ் பவர் எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸ் இந்த சைடில் வந்துடும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாக் தான். லாக் எம் பவர் என் அப்படின்னா என் இன்ட்டு லாக் எம், என் இன்ட்டு லாக் எம். இது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த பவரில் எக்ஸை சைடில் கொண்டு வரேன். எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னு வரும். அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். ரைட்டா? லாக் வே பண்ணால் லாக் ரூல் யூஸ் பண்ணோம். லாக் எக்ஸ் பண்ணால் 1/x. அதுமாதிரி லாக் வே பண்ணால் 1/y. திரும்ப ஒய்யை பண்ணால் என்ன வரும், dy by dx வரும். இது வந்து ப்ராடக்ட் ரூல். ஏன்னா ரெண்டு எக்ஸ் அண்ட் லாக் எக்ஸ் ப்ராடக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஈவி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா? எக்ஸை வச்சுட்டு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதுதான் ப்ராடக்ட் ரூல்னு சொல்கிறது. ஸோ 1/y லாக் எக்ஸ் பண்ணால் 1/x வரும். லாக் எக்ஸ் பண்ணால் 1/x. அப்புறம் லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணால் 1 ஆகுது. அப்போ dy by dx ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸ் கேன்சல் ஆகுது. 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இப்போ இந்த ஒய் வர இடத்துல என்ன போடலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படின்னா ஒய் வந்து என்னென்னு வச்சுருக்கோம், நம்ம எக்ஸ் பவர் எக்ஸ்னு வச்சுருக்கோமா? அப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு 1 இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பவரில் வேரியபிள் இருந்தாவே லாக் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அடுத்தது இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இந்த மாதிரி அண்டர் ரூட்டில் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இதையும் லாக் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, லாக் எடுத்து எதுக்கு பண்ணுறதுன்னா சம்மை வந்து ஈஸியாக மாற்றுறதுக்கு தான். இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டைப்பு. இப்போ இந்த மாதிரி சைன் எக்ஸு, சைன் 2x, சைன் 5x, சைன் 6x இந்த மாதிரி எல்லாமே சைன் காசெல்லாம் ப்ராடக்டாக இருக்கும்போது
லாக் எடுத்து பண்ணிங்கன்னா லாக் எடுத்திங்கன்னா தனித்தனியாக ப்ளஸில் வந்துடும் எல்லாமே. லாக் எடுக்கும்போது லாக் y ஈக்குவல் டு லாக் சைன் எக்ஸ் ப்ளஸ் லாக் சைன் 2x லாக் சைன் 5x லாக் சைன் 6 வரும். அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் UVW அந்த ப்ராடக்ட் உள்ள யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம. அது 4-5 போச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்பஸ்க்கோசரம் தான் நம்ம லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பவரில் வேரியபிள் இருக்கும், அண்டர் ரூட்குள்ளே பாலினாமியல் டேர்ம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி சைன் காஸ்ட்லாம் ப்ராடக்ட்டில் ஒரு 5-6 டேர்ம் ப்ராடக்ட்டில் இருந்ததுன்னா நம்ம லாக் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம லாக் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ அந்த எக்ஸசைஸ் 5.5ல ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் the functions following functions: cos x, cos 3x. ஃபஸ்ட்டு இதை yன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, லாக் எடுக்கிறேன். ஏன்னா லாக் எடுத்தால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி ஆகிடும். 2 சைடாக லாக் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? லாக் ஆஃப் cos x cos 2x cos 3x. இப்போ லாக் எல்லாமே ப்ராடக்டாக இருக்கா? இப்போ வந்து இதில் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். லாக் mn லாக்குள்ளே டேர்ம்ஸ் எல்லாம் ப்ராடக்டில் இருந்ததுன்னா இதை அடிஷனை மாற்றிக்கலாம். log m ப்ளஸ் log n இதான். அது மாதிரி இதை வந்து அடிஷனை மாற்றிடுறேன். அப்போ log ஆஃப் cos x cos 2x cos 3x எப்படி இதெல்லாம்? log cos x அடிஷனை மாற்றுறேன். log 3x. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் with respect to x. log பண்ணால் என்ன வரும்? 1/y வருமா? அப்புறம் y மறக்காமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி df/dxன்னு எழுதணும். இதுக்கு எல்லாத்துக்குமே லாக் ரூல் தான். இந்த வீடியோ 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் எக்ஸ்பொனன்ஷியல் ரூல், லாக் ரூல், பவர் ரூல், அண்டர் ரூட் ரூல், அதை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதான் பேசிக் உங்களுக்கு. ரைட்டா? இப்போல்லாம் அது முதல்ல ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் எல்லா சமயம் நீங்களே போடலாம். இப்போ நீங்கள் லாக் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் லாக் ரூல் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன? 1/f(x) d/dx f of x. இதில் வந்து எது f of x? இந்த காஸ் எக்ஸ் தான் f of x. ரைட்டா? காஸ் எக்ஸ் தான் f of x. இதில் லாக் காஸ் எக்ஸில் இது f of x, இந்த காஸ் எக்ஸ் தான் f of x. அப்போ 1/f of x. அப்போ என்ன வரும்? 1/cos x வரும். திரும்ப எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -sin x. அதேமாதிரி லாக் காஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/cos 2x. திரும்ப காஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -2 காஸ் 2x பண்ணால் -sin 2x வரும். திரும்ப இந்த 2xை மறக்காமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி வரும். ரைட்டா? இந்த -2 முன்னாடி வருது பார்த்தீங்களா? அடுத்தது லாக் காஸ் 3x பண்ணால் 1/cos 3x. திரும்ப காஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -sin 3x. திரும்ப 3x பண்ணால் என்ன வரும்? 3 வருது. -sin x cos x எப்படி இதெல்லாம் tan xன்னு எழுதலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். ஒய் 1/y ரைட் சைடு இருந்தால் *y ஆகும். -sin x cos x வந்து என்னது? tan x -tan x ப்ளஸ் மைனஸ் sin 2x cos 2x என்ன?
tan 2x sin 3x by cos 3x என்ன tan 3x. அதுக்கப்புறம் சம்பளம் என்ன y கொடுத்துருக்கான் cos x cos 2x cos 3xன்னு கொடுத்துருக்காங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இந்த இடத்துல y பார்த்தீங்கன்னா cos x cos 2x cos 3x தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இன்ட்டு ஸோ மைனஸ் tan x மைனஸ் tan 2x மைனஸ் tan 3x, அவ்வளோதான்.